Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 31/8/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 11 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டாக்கு அப்ளை பண்ண மாணவர்களுக்கு ரவுண்ட் 1க்கான டிராஃப்ட் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு காலேஜ்லேயும் என்ன மார்க் வரைக்கும் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஸ்வல் வீடியோவை இன்னமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இல்லைன்னா இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதாவது செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு ஒருவேளை நீங்கள் சென்டாக்கு அப்ளை பண்ணல அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் சென்டாக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதையும் நம்ம பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன, அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறதையும் கேட்டுக்கலாம். இப்போ வாங்க, நேற்று மிட் நைட்டில் ரிலீஸ் பண்ண சென்டாக்கினுடைய டிராஃப்ட் அலாட்மெண்ட் பார்த்துடலாம். இப்போது இதில் ரிலீஸ் பண்ண டேட்டு 30/8/2024. ரவுண்ட் 1 டிராஃப்ட் அலாட்மெண்ட் லிஸ்ட் ஃபார் UG நீட், மெடிக்கல், டென்டல் மற்ற கோர்சஸுக்கெல்லாம் அலாட்மெண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மகாத்மா காந்தி போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ் புதுச்சேரி BDS டென்டலில் உங்களுக்கு எந்த மார்க் வரைக்கும் கிடைச்சிருக்குது அப்படின்னா நீட் ஸ்கோரில் ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு 493 வரைக்கும் கிடைச்சிருக்குது. இது அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேட்டகரி வைஸாகவும் கொடுத்துருக்காங்க. அப்போது 566 ஸ்டார்ட் பண்ணி அதர் ஸ்டேட்ஸ் அவுட்சைடு ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா அப் டு 493 வரைக்கும் கிடச்சிருக்குது. கேட்டகரி OBCயில் க்ளோஸ் ஆகிருக்குதுங்க. அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மகே இன்ஸ்டிடியூட், இதுவும் டென்டல் தான். BDS டென்டலில் உங்களுக்கு 535க்கு இந்த காலேஜில் BDS டென்டலுக்கு சீட்டு அலாட் ஆகிருக்குது. கடைசியாக எந்த மார்க் வரைக்கும் அப்படின்னா 440 வரைக்கும் கிடச்சிருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா மகே இன்ஸ்டிடியூட்டில் அதனுடைய கண்டினியூஷன் தான் இது. அப்போது அப் டு 428 வரைக்கும் கிடச்சிருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜ் புதுச்சேரி, இதில் உங்களுக்கு 182 மார்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்குது. நெக்ஸ்ட்டு MBBS மெடிசன், இதில் உங்களுக்கு மணக்குள விநாயகரில் MBBSல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மார்க்கில் ஸ்டார்ட் ஆகிருக்குது, 676 ஸ்டார்ட் பண்ணி ரவுண்ட் 1ல் கடைசியாக இது வரைக்கும் 586 மறுபடியும் பார்த்துடலாம். கீழே உங்களுக்கு 555 வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜில் உங்களுக்கு சீட்டு அலாட் ஆகிருக்குது. ஓகேங்களா. ஸோ இது MBBS ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஹாஸ்பிட்டலில் அப் டு 555 வரைக்கும் கிடச்சிருக்குது. மேலே சொன்னதும் மணக்குள விநாயகரில் தான். மணக்குள விநாயகரில் உங்களுக்கு MBBSல எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 676லேருந்து. ஓகேங்களா. 676 ஸ்டார்ட் பண்ணி கடைசியாக உங்களுக்கு கட் ஆஃப் எந்த மார்க் வரைக்கும் கிடச்சிருக்குது அப்படின்னா அப் டு 555 வரைக்கும், நீட் ஸ்கோர் 555 வரைக்கும் கிடச்சிருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்த காலேஜ் என்ன, ராஜீவ் காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வெட்னரி எஜுகேஷன். வெட்னரிக்கு உங்களுக்கு 606லேருந்து அப் டு இது வரைக்கும் 531 வரைக்கும் கிடச்சிருக்குது. ஓகேங்களா. இந்த PDF நம்ம SAP Views டெலகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணிடலாம். இது இப்போதைக்கு டிராஃப்ட் அலாட்மெண்ட் லிஸ்ட் ஃபார் ரவுண்ட் 1
சென்டாக் இதனுடைய ஃபைனல் ரிசல்ட்டு இன்றைக்கி, அதாவது ஃபைனல் அலாட்மெண்ட்டு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே போஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ நீங்கள் உங்களுடைய அலாட்மெண்ட்டையும் ஒரு டைமு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ எனக்கு ஆல் இண்டியா கோட்டாலையும் அலாட் ஆகிருக்குது, தமிழ்நாட்டிலையும் அலாட் ஆகிருக்குது, அதே போல் சென்டாக்லேயும் அலாட் ஆகிருக்குது. அப்படின்றவங்க எங்கே போகலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. நிறைய பேர் இன்னமும் எனக்கு ரிசல்ட் வந்ததே தெரியலைங்க சார் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங்கில் வந்துட்டா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம எழுதுகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டுக்கலாம். 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலும் பெய்ட் சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் டில் த அட்மிஷன் வரைக்கும் தேவைப்படுதுனாலும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.